ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்க போகுது. விஜய் சேதுபதி வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ண போகிறாரு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே என்னென்னா ஒரு பெரிய போர் நடக்குது. யார் யாருக்குன்னா வைல்ட் கார்டு வெர்சஸ் நம்ம ஓல்டு 9 கண்டஸ்டன்ஸ் அப்படி சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்துக்கும் பிரஜனுக்கும் ஆகாது, கானா வினோத்துக்கும் சாண்ட்ராவுக்கும் ஆகாது. அதேமாரி சாண்ட்ரா திவ்யா இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பார்த்தா ஆகாது, பிரஜனுக்கும் ஆகாது குறிப்பாக சொல்கிறேன். அதேமாதிரி கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் ஆகாது. திவ்யா அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஆமாப்பா இவர் எல்லார்ட்டையும் சண்டை போட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டார்ப்பா பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே வருது. இதில் இன்னொரு புதுமையான விஷயம் என்னென்னா சபரி வந்துட்டு சாண்ட்ராவை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான் பயங்கரமான ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் அவர் எப்படி தெரியுங்களா, நல்ல நேரத்தில் கரெக்டாக ஒரு பாலத்துக்கு போட்டு அங்கே போய் வந்து அவரே அந்த பாலை கேட்ச் பண்ணுறாரு. ஏன்னா வேகமாக வந்து போலிங் போடுறது, அவங்க மேலே எங்கே பால் பட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு பேட்டில் பால் படுறதுக்கு முன்னாடி அவர் கேட்ச் பண்ணுறாரு. அப்போது பேட்டில் ஆடுறவங்களுக்கு அடி விழுகாது, பேட்லேயும் படாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம சபரி. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் கேமை கொடுத்துட்டே இருக்காப்புல. இங்கே வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு சாண்ட்ராவை போட்டு கலாய்க்கிறாரு. எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. சாண்ட்ராவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இன்னும் இது சபரி நல்லா தானே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு நம்மளுக்கே அகென்ஸ்டாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு முழிக்கிறாங்க. எல்லாம் அப்படி சொடக்கு போட்டு என்னமோ பெரிய இவங்க மாதிரி வந்தாங்க, கடைசியில் புஷ்ஷுன்னு போயிட்டாங்கன்ற மாதிரி. ஆனால் நம்ம கானாமனது செமையாக கலாச்சார். என்ன கலாச்சாரம்னா சார் 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சொடக்கு போட்டு நம்மளே வந்து கலாய்க்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் பார் அப்படின்ட்டு கடைசியில் வந்து சார் 5க்கு அப்புறம் 6 தானே வரும், 6க்கு அப்புறம் 7 தானே வரும். அதாவது வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயமே தெரியாமல் இவங்க பாட்டுக்கு வந்து இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய காமெடி சார்ன்ற மாதிரி. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் பிரஜனுக்கும் செம்மையாக முட்டியிருக்கும். ஏன்னா பிரஜன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் ஆள் சாஃப்ட்டுங்க, ரொம்ப டெரராக பேசுகிறாரு. அது டெரர் மாதிரி இல்லை, அவரோட நேச்சர் அப்படி இல்லை. அதாவது கெத்து கட்டுற மாதிரி இருக்குது. தலைக்கணத்தில் ஒரு சில பேர் கலாய்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று வந்து அவர் வந்து விஜய் பார்வதி சொன்னவொடனே அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது வியானா வந்து 1 நிமிஷம்னு சொல்கிறாங்க. நீ சும்மா உட்கார் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டார். நீங்கள் என்கிட்ட அப்படி பேச முடியாது அப்படின்போது அவர் திரும்ப கலாய்ச்சார். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தலைகணத்தின் உச்சம் தான் பார்க்குறேன். அப்போ தான் வந்துட்டு கானா வினோத்துக்கு இவருக்கும் பயங்கரமாக முட்டி இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி நாள். ஏன்னா அவர் வந்து ரொம்ப டூ மச்சாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பயே வந்து கானா வினோத் சொல்லிட்டு என்னன்னா விஜய் பார்வதிக்கு நல்லா அடிங்க அப்படின்னும் போது யாருங்க எல்லாருமே அடிக்கிறீங்க ஏங்க சொல்கிறீங்க, யார் அடிக்கிறாங்களோ அவங்கள சொல்லுங்கள், தேவையில்லாமல் எல்லோரும் இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதேமாதிரி கானா வினோத்துக்கு இன்னொரு கோவம் என்னென்னா சாண்ட்ரா வந்துட்டு அந்த கிச்சனில் வந்துட்டு நம்ம திவாகரை வந்து அந்த மாதிரி பண்ணது தப்பு, அப்படி பண்ணிவிட்டு அவங்க வந்து திரும்ப உள்ளே வரேன்னு சொல்கிறது எப்படி எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம். ஸோ அந்த இதுதான் இங்கே வந்துட்டு வெட்டிக்குது. ஸோ நல்லாயிருக்கு, செமையாக இருக்கும். இப்போது என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் திவ்யா அவங்கள திருத்திக்கணுன்றது என்னோடய விஷயம். ஏன்னா திவ்யா அவங்களோட விஷயத்தை ஏன்னா சாண்ட்ரா வந்து பெருசாக வரமாட்டாங்க, கண்டிப்பாக வந்து டாப் 5 இருக்க மாட்டாங்க, பிரஜனும் நடுவிலே போயிடுவார். ஆனால் திவ்யா கண்டிப்பாக டாப் 5 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட வேவை மாற்றணுன்றது என்னோட கருத்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.